அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் எவ்வளவு தூரம் கிராமர்ல ஸ்ட்ராங்கான ஆக்கள்ன்னு பார்க்கறதுக்காண்டி ஒரு சின்ன கேம் ஒன்று வச்சிருக்கிறேன். ஒரு வசனம் வரும், அதுல பிழை இருக்கும். அதை நீங்க திருத்தி சொல்லணும். 3 செகண்ட் டைம். எத்தனை பதில் சரியா சொல்லியிருக்கீங்கன்றத கடைசியில கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல எழுதணும். இது வந்து ஷே ஃபச்சிகேன்னு எழுதியிருக்கு. இந்த வசனம் பிழை. இதோட சரியான ஆன்சர் என்ன? ஃபச்சிகேன்றது அஜெக்டிஃபா இருக்கிறதால je suis fatiguéன்னு சொல்லி தான் வரும். Ce est mon livre. Ce est mon livre. இதுல என்ன பிழை இருக்கு? Ce est பிழை. ஏண்டா 2 உயிரெழுத்து பக்கத்துல பக்கத்துல வருது. அதால என்ன செய்வோம்? முதல்ல வர உயிரெழுத்தை வெட்டிட்டு அப்போஸ்ட்ரோஃப் போடுவோம். C'est mon livre. J'aime voiture. J'aime voiture. இதுல என்ன பிழை இருக்குது? கண்டுபிடிங்க பாப்போம். இந்த வசனத்துல j'aimeக்கும் voitureக்கும் இடையில ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது. j'aime une voitureன்னு சொல்லலாம். இல்லாட்டி j'aime la voitureன்னு சொல்லி article défini போட்டு சொல்லணும். Je donne le livre de Marie. Je donne le livre de Marie. Je donne le livre de Marie. Deன்றது பிழை. Je donne le livre à Marie. Marieக்கு கொடுக்கிறேன். À Marie. Je vais dans France. Je vais dans France. Erreur கண்டுபிடிங்க. Je vais dans France. Dans franceன்றது பிழை. Je vais en France. Je vais en France. பெண்பால்ன்றதால en France. Un rouge livre. Un rouge livre. Un rouge livre. rouge வந்து போட்ட இடம் பிழை. இங்கிலீஷ்ல தான் ரெட் புக்னு சொல்றது. லீவ் rouge. கலர் கூடுதலா பின்னுக்கு தான் போடுவோம், முன்னுக்கு போட மாட்டோம். Je veux manger. Je veux manger. இதுல என்ன பிழை இருக்குது? கண்டுபிடிங்க. Je veux manger உச்சரிப்புக்கு தேவைண்டா சரியா இருக்கலாம். ஆனா வந்து எழுத்து வடிவத்துல பிழை. ஏண்டா முதல்ல வர்ற வேர்பை தான் நாங்க conjugate பண்ணுவோம். ரெண்டாவது வர்றதை அப்படியே தான் போடுவோம். manger இப்படி தான் எழுதுறது. Je suis ici pendant 2 heures. Je suis ici pendant 2 heures. இந்த வசனத்துல pendant போட்டிருக்கிறது பிழை. pendantன்றது போது. Je suis ici depuis 2 heures. Depuis. Depuis என்றா இருந்து. Il est une personne intelligente. Il est une personne intelligente. Il est une personne intelligente. இந்த intelligentன்றது பிழை. ஏண்டா une personneன்றது ஃபெமினா. ஃபெமினான்னு சொன்னா பின்னுக்கு வர்றதும் ஃபெமினாவை தான் இருக்கும். அப்ப intelligente. Je vais à la plage. Je vais à la plage. கடற்கரைக்கு போகிறேன். Je vais à la plage உச்சரிப்புக்கு சரி, ஆனா எழுதும்போது எழுத்து வடிவம் பிழை. Je vais à la plageக்கு ஏக்கு மேல accent aigu போட்டு தான் சொல்லுவோம். இப்படிதான் எழுதுறது. Je parle à français. Je parle à français. Je parle à français. Je parle à français. இதுல என்ன பிழை இருக்குது? இதுல ஆ போட மாட்டோம். Je parle français. Je parle français. பிரெஞ்சு கதைக்கிறேன். Il y a 3 jours, je mange une pizza. Il y a 3 jours, je mange une pizza. Je mangeன்றது பிழை. ஏண்டா 3 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம். அப்படின்டா j'ai mangé une pizzaன்னு சொல்லணும். Je suis faim. Je suis faim. நான் பசியா இருக்கிறேன். இது எல்லாரும் வர்ற பிழை. பாருங்க. Je suis faim. Je suis faimன்னு சொல்ல மாட்டோம். நார்மலா verb அவ்வாவோட faim வரும். J'ai faim. J'ai faim. Il est le.
இந்த வசனத்துல என்ன பிழை இருக்குது? இல்லே, ன்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலா வேற ஒரு வார்த்தை வரும். சரியான வார்த்தை வந்து இல்லே லா. இல்லே லா. Je sais Paris. Je sais Paris. இதுல என்ன பிழை இருக்குது? Je sais Parisன்னு சொல்ல மாட்டோம். ன்றது ஒரு செயலை செய்யறதுக்கும், ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு கொள்றதுக்கு தான் பாவிக்கும். Je connais Paris. Je connais Paris. வார்த்தையோ ஒரு ஆளை பத்தி கதைக்கும்போது connaître தான் போடுறது. T'aimes quelle voiture? T'aimes quelle voiture? T'aimes quelle voiture? voitureன்றது பெண்பால். அதனால வந்து இந்த quelle வராது. T'aimes quelle voiture? இதுதான் சரியான எழுத்து வடிவம். Il est trop gentil. Il est trop gentil. இதுல என்ன பிழை இருக்குது? Il est troன்றது இன்னும் அளவுக்கு அதிகமா இருக்கிறது தான் சொல்றது. க்கு too much. Tréக்கு very. Il est très gentil. நீங்க எத்தனை சரியான பதில் கண்டுபிடிச்சீங்க? அத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாடம் இன்ட்ரெஸ்ட்டா இருந்தா இன்னொரு வீடியோவும் செய்யலாம். விருப்பம் இருந்தா சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.